ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓட்ஸில் சூப்பரான ஒரு கஞ்சி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளி தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தக்காளி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு அம்மியில் தட்டி வச்சுருக்கோம். அதையுமே இதில் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கள்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிடும். ஆகையினால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் இதை பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சோம்னா ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு ரெடி ஆகிடும். ஆகையினால் நான் இதை குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் 1/2 டம்ளர் தான் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கே நான் நிறையா தான் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். அது ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிருக்கும். கஞ்சி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நோன்பு கஞ்சிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் நம்ம கடைசியாக மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.